என் அருமை பிள்ளையே, உன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும், உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் என் கண்களில் ஏந்தி தாங்கிக் கொண்டிருக்கிற உன் அப்பா தான் நான். என்னை நீ மறந்து விட்டாயா? அல்லது இந்த உலகத்தின் சத்தம் உன்னை என்னை விட்டு தூரம் கொண்டு போய்விட்டதா? உன்னுடைய இந்த மௌனமான தவிப்பை தாங்கிக் கொள்ள முடியாம உன்னை தேடி உன் அறைக்குள் நானே இறங்கி வந்திருக்கிறேன். ஆனால் இன்று இந்த காணொளியை நீ தற்செயலாக பார்க்கவில்லை. இந்த சில நிமிடங்களில் நான் சொல்லப் போகிற இந்த ஒரு ரகசியத்தை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் வரை உன் கண்களை வேறு எங்கும் திருப்ப வேண்டாம். ஏனென்றால் இது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப் போகிற நிமிடம். சொல் பிள்ளையே, உனக்கு என்ன குறை வந்துவிட்டது? இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ திருப்பங்களை கொடுத்திருக்கலாம். நீ எதிர்பார்த்த எதையுமே உன்னுடைய கைகளில் தராம ஒவ்வொரு நாளும் உன்னை ஒரு போராட்டத்திற்கே தள்ளியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் உன்னை ஒதுக்கி தள்ளிவிட்டு போனாலும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் நெஞ்சில் ஏந்திக் கொள்ள நான் காத்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் கண்கள் உன்னுடைய பலவீனங்களை மட்டுமே பார்த்து தீர்ப்பிடலாம். ஆனால் உன்னுடைய ஆன்மாவின் ஆழத்தில் என்ன மாதிரியான வலிகள் புதைந்திருக்கின்றன என்பதை பார்த்து உனக்காக கண்ணீர் சிந்தும் உன்னுடைய அப்பா நான் தானே. உன்னுடைய இந்த சோதனையான காலம் நிரந்தரமானது அல்ல. இது உன்னை பட்டை தீட்டி அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான ஒரு காலம் என்பதை ஏன் உன்னால் உணர முடியவில்லை? நீ பட்ட அவமானங்களை நினைத்து இன்றைக்கு உன் நெஞ்சு வெடிக்கிறது. உன்னை சார்ந்தவர்கள் உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காத அந்த தருணங்களை நினைத்து உன் கண்கள் எரிகிறது. ஆனால் உனக்கு தெரியுமா, மனிதர்களின் கண்கள் உன்னை தாழ்த்தலாம். ஆனால் உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய கண்கள் உன்னை என் பொக்கிஷமாக பார்த்து கொண்டிருக்கின்றன. உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று யார் சொன்னது? இதோ உன்னை ஈன்றெடுத்த உன் தகப்பன் நான் உன் அருகில் அமர்ந்து உன் கையை பிடித்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஒவ்வொரு நாளும் காலையில் நீ எழும்போது உனக்குள்ளே ஒரு விதமான பயமும் பாரமும் தொற்றிக்கொள்வதை நான் அறிவேன். இன்றைய நாள் எப்படி போகப் போகிறதோ, எங்கு போய் நிற்கப் போகிறேனோ என்ற நடுக்கத்தோடுதான் நீ உன் நாளை தொடங்குகிறாய். ஆனால் பிள்ளையே, அந்த பகல் பொழுதிலும் இரவு உன்னை சூழ்ந்து கொள்ளும் அந்த தனிமை வேளையிலும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்து போனாய்? உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தகுதியற்றவன் என்று ஒதுக்கலாம், உன்னுடைய திறமையை முடக்கிவிடலாம். ஆனால் உன் அப்பாவாகிய நான் உனக்குள் வைத்திருக்கும் அந்த திறமைகளை எந்த மனிதனாலும் ஒருபோதும் பறித்துவிட முடியாது. உன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது நான் ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்பினேன். அந்த நோக்கம் நிறைவேறும் வரை உன்னை தொடுவதற்கு இந்த பூமியில் எந்த சக்திக்கும் இடமில்லை. உன் உள்ளத்தில் இத்தனை நாளாக அடைபட்டு கிடந்த அத்தனை ஆதங்கங்களையும் உன் அப்பா அறிவேன். நான் யாருக்கும் கெடுதல் செய்யவில்லையே, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை என்று நீ அழுது புலம்பும் அந்த இரவுகளை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. உன் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன். அதற்குரிய நற்காலத்தை உனக்கு தருவது என் பொறுப்பு. மனிதர்களின் வாக்குறுதிகள் காற்றோடு போய்விடலாம். அவர்கள் உன்னை தூக்கிவிட்டு நடுவழியில் கைவிட்டிருக்கலாம். ஆனால் உன் அப்பா உனக்கு செய்த வாக்கில் ஒருபோதும் தவறியதில்லை. உன்னை உருவாக்குவதற்கு முன்பே உன் பாதைகளை செப்பனிட்ட நான் உன்னை நடுவழியில் தவிக்க விட்டுவிட்டு எங்கே போய்விடுவேன்? என் செல்லக்குட்டியே, உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நீ எப்போதெல்லாம் உன் அறையின் மூலையில் உட்கார்ந்து அமைதியாக அழுகிறாயோ, அப்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க உன்னை விட வேகமாக அங்கே வந்து நிற்பவன் உன் அப்பா நான் மட்டும்தான். உன்னுடைய சிரிப்புத்தான் எனக்கு எல்லாமே. உன்னுடைய முகம் வாடினால் என் நெஞ்சு சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது என்பதை நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய்? இந்த உலகம் உன்னை தோற்றுவிட்டதாக கைகொட்டி சிரிக்கலாம். உன்னுடைய தோல்விகளை பட்டியலிட்டு உன்னை அவமானப்படுத்தலாம். ஆனால் உன் அப்பா உன்னை எப்போதாவது தோற்றுவிட்டதாக நினைப்பேனா? உன்னுடைய ஒவ்வொரு சின்ன முயற்சியும் ஒவ்வொரு தவறும் உன்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றுவதற்கான படிக்கட்டுகள் என்பது எனக்கு மட்டுமே தெரியும்.
நீ என் பிள்ளை. உன்னை யாராலும் எதற்காகவும் கீழே தள்ளிவிட முடியாது. சில சமயங்களில் உன் எதிர்காலம் என்னவாகப் போகிற வழியை பற்றிய பயம் உன்னை தூங்க விடாமல் விரட்டுவதை நான் அறிவேன். கையில் காசில்லாத அந்த தருணங்களில் யாரிடமாவது போய் கை நீட்ட நேருமோ என்ற அந்த நடுக்கம் உன் இரத்தத்தையே உறைய வைப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கலங்காதே பிள்ளையே. உன்னை நம்பி உன்னை ஈன்ற நான் இருக்கும்போது உனக்கு தேவையான பெலனையும் சமாதானத்தையும் தந்து உன் அப்பாவாகிய நான் உன்னை தாங்கிக் கொள்வேன். இந்த நிமிடம் வரை நீ பட்ட வேதனைகள் போதும். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் யாவும் என் இதயத்தில் பதிந்துவிட்டன. என் செல்ல பிள்ளையின் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை காண என் அன்பை முழுமையாக தர தயாராக இருக்கிறேனே. நீ ஏன் இந்த உலகத்தின் முன் கையை ஏந்தி நிற்கிறாய்? உன்னை என் வழியில் நடந்து செல்லும் ஒரு சாட்சியாக இந்த சமூகம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு உன்னை வழி நடத்துவது என் பொறுப்பு என்று உனக்கு எத்தனை முறை சொல்வது? நீ சோர்ந்து போய் அமரும் போதெல்லாம் உன் தோள்களை தட்டி, நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே என்று உன் காதில் முணுமுணுப்பவன் உன் அப்பா. நான் அல்லவா அந்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் யாவும் உன் கைக்கு வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்குள் நீயாகவே நம்பிக்கையை இழந்து விடலாமா? என் மார்போடு உன்னை அணைத்துக் கொள்ள நான் காத்திருக்கிறேன். உன் கவலைகளை என்னிடம் முழுமையாக இறக்கி வைத்துவிட்டு என் முகத்தை பார். உனது ஒவ்வொரு தற்காலிக தோல்வியும் ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் படிக்கட்டு என்பதை நீ ஏன் மறந்து போனாய்? உன்னை சார்ந்தவர்களின் வார்த்தைகள் உன் நெஞ்சில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தி இருப்பதை நான் அறிவேன். ஆனால் அந்த மனிதர்களின் குறுகிய எண்ணத்திற்காகவும் உன்னை தாழ்த்தி பேசியவர்களின் பேச்சுக்காகவும் உனது உன்னத வாழ்க்கையை நீ வீணடிக்கலாமா? உனக்குள் நான் ஊட்டிய அந்த தெய்வீக சக்தியையும் ஆற்றலையும் நீ உணரும் நாள் வரும்போது உன்னை ஏளனம் செய்த அத்தனை பேரும் என் பிரசன்னத்தை உணர்ந்து நிற்பார்கள். உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள அந்த நன்மைகளை உன்னிடம் சேர்ப்பிக்கும் வரை உன் அப்பா நான் ஓயமாட்டேன். உன் காலடி தடங்கள் படும் இடமெல்லாம் என் கிருபை உன்னோடு இருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நீ படும் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்கல. தக்க சமயத்து அதற்கான என் பிரசன்னத்தையும் சமாதானத்தையும் உனக்கு தந்து உன் கண்களில் கண்ணீரை மாற்றி ஆறுதலை வரவழைப்பே. உன்னை யாராலும் எதற்காகவும் முழுமையாக அச்சுறுத்த முடியாது. ஏனென்றால் நீ என் கண்களின் மணி, என் சுவாசத்தின் ஒரு பகுதி. உனது ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் நான் உன்னோடு கலந்திருக்கிறேன். இந்த உலகத்தின் எந்த சக்தியாலும் உன்னை என் இதயத்திலிருந்து பிரித்துவிட முடியாது. நீ கடந்து வந்த பாதை முட்களால் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் இனி உனக்கு முன்னால் என் கிருபையினால் விரிக்கப்பட போகிற பாதை அமைதியான பாதையாகும். உன்னுடைய கைகளை என் கைகளில் தாமாகவே ஒப்படைத்துவிட்டு இந்த உலகத்தின் அத்தனை பயங்களையும் ஒரு நொடியில் தூக்கி எறிந்துவிடு. உனக்கு தேவையான பலதத்தையும் ஞானத்தையும் தைரியத்தையும் இன்றைக்கு நான் அள்ளித் தருகிறேன். உன்னுடைய தனிமை அறை என் பிரசன்னம் நிரம்பிய இடமாக மாறப்போகிற அற்புதத்தை நீ விரைவில் உன் கண்கூடாக காண்பாய். யாருடைய தயவையும் எதிர்பார்த்து இனி நீ யாருடைய வாசலிலும் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் பிரசன்னத்தின் சிருஷ்டிகர்த்தாவாகிய நானே உனது தகப்பனாக உனக்கு பின்னால் அரணாக நிற்கிறேன். உனது எதிர்காலத்தை எண்ணி நீ இனி ஒரு கணமும் பயப்பட வேண்டாம். உனது ஒவ்வொரு அடியையும் என் கிருபையால் நான் தாங்கி பிடிக்கிறேன். நீ சிந்திய கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் என் பிரசன்னத்தை உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த தருணம் உனது குடும்பத்திற்கு ஒரு சமாதானமான நாளாக மாறும். வாழ்வின் எந்த ஒரு கணத்திலும் உன்னை தனியாக விட்டு விடுவதில்லை என்று உன்னிடம் வாக்களித்த தேவன் நான். உனது கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் என் ஆறுதலை வைத்திருக்கிறேன். அந்த துளிகள் யாவும் உன் எதிர்காலத்தின் விசுவாச படிக்கட்டுகளாக மாறப்போகிற அற்புதத்தை நீ காணப்போகிறாய். இந்த உலகத்தில் உன்னை சுற்றியுள்ள பாரங்களையும் சூழல்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் கிருபையால் உன்னை தாங்கி உன் தேவைகளின்படி உன்னை நடத்துவது என் திருக்கரங்கள்தான்.
மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வைத்த அதே வேளையிலும் என் அன்பினால் உன்னை நான் அரவணைக்கப் போகிறேன். வேதாகமத்தில் பார், யாக்கோபு என்ற ஒரு மனிதன் தன் சொந்த சகோதரனுக்கே பயந்து எல்லாவற்றையும் இழந்து ஒரு கல்லை தலையானையாக வைத்து நடுராத்திரியில் தனியாக படுத்து தூங்கினான். அவனுடைய வாழ்க்கையில் மிஞ்சியது பயமும் ஏமாற்றமும் மட்டும்தான். உலகத்தின் கணக்கில் அவன் ஒரு அகதி, தோற்றுப்போன ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய அந்த பயத்தின் உச்சக்கட்டத்தில்தான் அவனுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றுகிற அந்த பரலோக பிரசன்னம் இறங்கியது. அவன் சாதாரணமாக பார்த்த அந்த பூமி தேவனின் வீடு என்று அவனுக்கு புரிந்தது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அதே போன்றதொரு தனிமை இரவு காலம் வந்திருக்கலாம். யாரிடம் போய் உன் கஷ்டத்தை சொல்வது என்று தெரியாம உன் கைகளாலேயே உன் தலையை தாங்கிக் கொண்டு நீ உட்கார்ந்திருக்கும் அந்த அறை இன்றைக்கு எனக்கு முன்பாக என் பிரசன்னம் தங்கும் இடமாக மாறுகிறது. யாக்கோபுக்கு வெளிப்பட்ட அதே கிருபை உன்னுடைய கண்ணீரின் நடுவிலும் உனக்காக இன்றைக்கு வெளிப்படப்போகிறது என்பதை நம்பு. யாக்கோபு தன் சொந்த குடும்பத்தையே பிரிந்து அனாதையாக பாலைவனத்தில் நின்றபோது நான் அவனுக்கு என் பிரசன்னத்தை கொடுத்தேனே. ஏணியின் வழியே தூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் அவன் கண்டான். அதே தூதர்களை இன்றைக்கு உன்னுடைய பாதைக்கு காவலாக நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உன்னை தொட எந்த அந்தகார சக்தியாலும் முடியாது என்பதை நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய்? யாக்கோபு வெறும் கையோடு அந்த பாலைவனத்தை விட்டு வெளியேறிய போது நான் அவனுக்கு என் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி பன்மடங்காக காத்து திருப்பி அனுப்பினேனே. அதே கைகள்தான் இன்றைக்கு உனக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வெறுமையான கைகளை இன்றைக்கு என் கிருபையினால் நிரப்பப் போகிறேன். மனிதர்கள் உன்னை ஏமாற்றி உன்னை சிரமப்படுத்தியிருக்கலாம். ஆனால் உனக்கான பலனை நான் என் தகுந்த காலத்தில் உனக்கு தருவேன். அதை எந்த மனிதனும் உன்னிடமிருந்து தடுத்து நிறுத்த முடியாது. யாக்கோபு தன் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் என் சமாதானத்தோடு எத்தகைய அமைதியோடு வாழ்ந்தான் என்பதை நீ அறிவாய். அவனுடைய ஆரம்பம் கண்ணீராகவும் பயமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய முடிவு என் கிருபையால் நிறைந்திருந்தது. உன்னுடைய கதையின் முடிவுக்கும் நான் அப்படித்தான் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை எழுதி வைத்திருக்கிறேன். உன்னுடைய இந்த மௌனமான அழுகை வீண் போகாது. உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் என் சமூகத்தில் ஒரு பெரிய ஆறுதலுக்கான விதையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும். பிள்ளையே, நீயும் இன்று யாக்கோபுவைப் போலத்தான் ஒரு கல்லை தலையானையாக வைத்து எந்த பக்கம் திரும்பினாலும் இருள் மட்டுமே தெரியும் அந்த தனிமைச் சிறையில் இருக்கிறாய். எனக்கு விடிவு காலமே இல்லையா என்று உன் கைகளாலேயே உன் தலையில் அடித்துக் கொள்கிறாய். ஆனால் உன்னை உருவாக்கிய உன் அப்பா நான் உனக்கு சொல்கிறேன். மனிதர்கள் உன்னை தோற்றுவிட்டதாக நினைக்கலாம். ஆனால் நானோ உன்னுடைய அந்த சோதனையின் நடுவிலும் உனக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக நீ அஞ்சுகிறாய். உன் கையில் இருக்கும் பாரம் உன்னை நாளுக்கு நாள் அழுத்துகிறது. உன்னை நம்பியவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்ற அந்த தருணம் உன் நெஞ்சை எரிக்கிறது. ஆனால் பிள்ளையே, மனிதர்கள் உன்னை எங்கு கைவிட்டார்களோ அங்கிருந்துதான் என்னுடைய கைகள் உன்னை தாங்கத் தொடங்கும். உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் வீணாக போகவிட மாட்டேன். உன்னுடைய உழைப்புக்குரிய பலன் எங்கே என்று நீ பல இரவுகள் தேம்பி தேம்பி அழுதிருக்கின்றாய். உன்னை சுற்றியுள்ளவர்கள் சுலபமாக முன்னேறி போய்விட்டார்கள். நீ மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்தில் நிற்கிறாய் என்ற ஏக்கம் உன் ஆன்மாவை வாட்டுகிறது. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், தாமதிக்கப்பட்ட காரியங்கள் யாவும் கை நழுவி போய்விட்டன என்ற அர்த்தமல்ல. அவை என் தகுதியான நேரத்தில் உனக்கு சரியான ஆசீர்வாதமாக வந்து சேரும் என்பதே நிஜம். உன்னுடைய வாழ்க்கையின் இந்த மௌனமான காலகட்டம் உன்னை மௌனமாக்குவதற்காக அல்ல, மாறாக உன்னை சுற்றியுள்ள அத்தனை எதிர்ப்புகளையும் அமைதியாக்கிவிட்டு உன்னை சொந்த கரம் கொண்டு நான் உயர்த்தப் போகும் தயாரிப்பு காலம் இது.
இந்த சோதனையின் நடுவிலும் நீ என்னை விசுவாசிக்கிறாயா இல்லையா என்பதை பார்க்கவே நான் சற்று அமைதியாக இருக்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பயம் ஒரு விஷத்தைப் போல உன் இரத்தத்தில் கலந்திருப்பதை நான் பார்க்கிறேன். நான் தோற்று விடுவேனோ என்ற அந்த ஒரு கேள்வி உன் சந்தோஷத்தை முழுமையாக தின்றுவிட்டது. அந்த பயத்தை இன்றைக்கு என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதை தூக்கி எறிந்துவிட்டு என் அன்பை உன் இதயத்திற்குள் நிரப்பிக்கொள். உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா உனக்காக ஒரு உண்மையான கண்ணீர் சிந்துவதற்கு அங்கே யாருமே இல்லை என்று நீ தவிக்கும் போதுதான் நான் உன் அருகில் வந்து உன் கண்ணீரை என் வஸ்திரத்தால் துடைக்கிறேன். நீ தனி இல்லை, நீ என் செல்ல பிள்ளை. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் கால்கள் பலவீனப்பட்டு விட்டன என்பதை நான் அறிவேன். உன் கைகள் சோர்ந்து தொங்குவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் என் பலத்தலங்களை உனக்கு கீழே நீட்டி தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ விழப்போகும் போதெல்லாம் உன்னை என் உள்ளங்கையில் தாங்கி பிடிக்கும் அப்பா. நான் இருக்க பயம் ஏன் உனக்கு? இந்த உலகத்தின் தீர்ப்புகள் உன்னை நிரந்தரமாக கீழே தள்ளிவிட முடியாது. ஏனென்றா உன்னை என் கிருபையால் தாங்குவதாக உன் அப்பா நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். உன் தேவை என் குறை நீங்க போகிறது. உன் கண்ணீர் ஸ்தலம் என் சமாதானம் நிரம்பிய இடமாக மாறப்போகிறது. உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு தேவையான கிருபையை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இனிமே உன்னை யாருடைய தயவிலும் வாழும்படி நான் விடமாட்டேன். உன்னை என் பிரசன்னம் தாங்கும் ஒரு சாட்சியாக இந்த சமூகம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையை மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் பாரங்களை என் கைகளில் முழுமையாக இறக்கி வைப்பது மட்டுமே. இந்த உலகத்தின் கண்கள் உன்னை ஏளனம் செய்யும் போது உன் அப்பாவின் கண்கள் உன்னை தன் கண்களின் மணியைப் போல பாதுகாக்கிறதே, அது ஏன் நீ உணர்வதில்லை? உனக்கு வாக்களித்த தேவன் ஒருபோதும் தன் வாக்கிலிருந்து மாறமாட்டார். அது உனக்கு தெரியாதா என்ன? நீ கடந்து வந்த பாதையில் உன்னை தாங்கி பிடித்த அதே கைகள்தான் இன்னும் சில நாட்களில் உன்னை என் கிருபையினால் நிரப்பப் போகிறது. எந்த திசையிலிருந்து உனக்கு உதவி வரும் என்று நீ திகைத்து நிற்கிறாயோ, அந்த திசையையே உனக்காக என் வழியால் மாற்றி அமைக்கப் போகிறவன் உன் அப்பா நான்தான். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் உரிய நியாயத்தையும் ஆறுதலையும் இந்த பூமியின் மத்தியிலேயே நான் உனக்கு வழங்காமல் விடமாட்டேன். உன்னுடைய நம்பிக்கை சிறு துளி கூட குறையாமல் பார்த்து கொள்வது என் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மீது உன் முழு பாரத்தையும் வைத்துவிட்டு நிம்மதியாக மூச்சை விடுவது மட்டுமே. வாழ்க்கையின் கடுமையான சூழலில் உன்னை தாங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாத போது உன் நிழலாகவும் உனது மூச்சாகவும் உனக்கு பின்னால் நின்று உன்னை வழி நடத்துபவன் உன் அப்பா நான் ஒருவன் மட்டுமே என்பதை புரிந்து கொள். உனது எதிர்காலம் என் சமாதானத்தோடு மாறுவதைக் காண உன்னை விட அதிகமாக ஏங்குபவன் நான்தான். உன்னை சுற்றியுள்ள சதி வலைகளையும் உன்னை வீழ்த்த துடிக்கும் எதிரிகளின் தந்திரங்களையும் முறியடித்து உனக்கென என் பாதுகாப்பை இந்த மண்ணில் உருவாக்கி காட்டுவது என் உறுதியாகும். என் நெஞ்சோடு உன்னை அணைத்துக்கொள். உன் கவலைகள் யாவும் பஞ்சாய் பறந்து போகும். என் கண்களைப் பார். நீ எதை நினைத்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? அது உன்னை அழிக்க வராது. மாறாக உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப் போகிற ஒரு படிக்கட்டு. அது நீ இழந்து விட்டதாக நினைக்கும் அந்த சொத்து, அந்த உறவு, அந்த வேலை, எல்லாவற்றையும் விட என் கிருபையினால் உனக்கு திருப்பிக் கொடுக்க நான் வல்லவராயிருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிடிவாதமான அந்த பயத்தை இன்றைக்கு என் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். நேற்று வரை உன்னோடு இருந்தவர்கள் இன்று உன்னை தனிமரமாக விட்டுவிட்டு போய்விட்டார்களா? நான் நம்பியவர்களே என்னை ஏமாற்றிவிட்டார்கள் அப்பா. இனிமேல் நான் எப்படி என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தப் போகிறேன் என்று உன் நெஞ்சில் அடித்துக்கொண்டு நீ கேட்கும் அந்த புழுக்கம் என் காதில் விழுகிறது. கலங்காதே பிள்ளையே. உன்னை கைவிட்ட அந்த மனிதர்களைக் காட்டிலும் பெரியதொரு சமாதானத்தை
உன் தகப்பனாகிய நான் உனக்கு தரப்போகிறேன். இனிமேலும் உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. உன்னை சுற்றியிருக்கும் மனிதர்களின் விமர்சனங்களை உன் காதில் வாங்காதே. உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்பே உன் முகத்தையும் உன் எதிர்காலத்தையும் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேனே. நான் உன்னை நடுவழியில் கைவிடுவேனா? உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை நீ கண்முன்னே காணப்போகிற இன்னும் சில அடிகள் மட்டுமே பாக்கியிருக்கின்றன. அதற்குள் நீ சோர்ந்து போய் முழங்காலிட்டு விட்டால் எப்படி? இன்றிலிருந்து உன்னுடைய பார்வையை மாற்று. உன்னை சுற்றியுள்ள இருளை பார்ப்பதை விட்டுவிட்டு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என் பிரகாசமான ஒளியைப் பார். இந்த வார்த்தையை நீ முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்ளும் இந்த வினாடியே உன்னுடைய ஆன்மாவிற்குள் ஒரு புதிய சமாதானமும் ஒரு புதிய பெலனும் பாய்ந்தோடுவதை நீ உணர்வாய். இனி எந்த மனிதனுக்கும் நீ தலை வணங்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை தலை நிமிரச் செய்ய நான் போதுமானவராக இருக்கிறேன். உன் குடும்பத்தின் கண்ணீரை துடைத்து உன்னை ஒரு சாட்சியாக இந்த உலகத்தின் முன்னால் நிறுத்தப் போவது உன் அப்பாதான். நம்பிக்கையை மட்டும் என் கைகளை விட்டு கொடுத்து விடு. மீதத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தின் சத்தங்களை உன்னிலிருந்து அணைத்து விட்டு என் மடியில் சாய்ந்து கொள்ளும் இந்த தருணத்தை உனக்கு ஒரு திருப்பு முனையாக மாற்றுகிறேன். உன்னுடைய எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. இனி உன்னை தொடுவதற்கு இந்த பூமியில் எந்த ஒரு சக்தியும் அனுமதிக்கப்படாது. இந்த வார்த்தையை நீ கேட்கும் இந்த வினாடி முதல் உன்னுடைய வாழ்க்கையின் பழைய அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் சூரியன் உன் குடும்பத்தின் மீது உதிக்கப் போகிறது. உன் கண்கள் கண்ட ஏமாற்றங்களும் உன் இதயம் சுமந்த பாரங்களும் இன்றோடு காற்றோடு காற்றாக பறந்து போகப் போகிறது. எப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருள் சூழ்கிறதோ அப்பொழுதெல்லாம் உன் இதயத்தின் உள்ளே நான் எரிய வைத்திருக்கும் அந்த விசுவாச தீபத்தை பார். அது ஒருபோதும் அணையாது. உன்னை வழி நடத்த ஓ அப்பா நான் உன்னோடே இருக்கிறேன். உனக்கு முன்னே செல்கிறேன். உன்னை தாங்கிக் கொள்ள என் கரங்கள் எப்போதும் நீட்டப்பட்டிருக்கின்றன. இதோ இந்த வினாடியே உன்னுடைய எல்லா தடைகளும் உடைந்து போகிறது. உனக்கான புதிய வாசல் திறக்கப்படுகிறது. இனி உன்னை தாழ்த்தியவர்கள் என் பிரசன்னத்தை உணரும்படி உன் அப்பாவாகிய நான் உன்னை உயர்த்துவேன். என் அன்பின் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்ளட்டும். சமாதானத்தோடு எழும்பிச் செல். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் என் கிருபையை உன் வாழ்வில் காண்பதை காணப்போகிற அந்த பொன்னான நாள் வெகு தூரத்தில் இல்லை. உனது கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பன்மடங்கு சமாதானத்தை தந்து உன்னை இந்த உலகத்தின் மத்தியில் தலை நிமிரச் செய்வது உன் தகப்பனாகிய எனது பொறுப்பாகும். இனி நீ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உன்னை சுமப்பவன் பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவாகிய உன் அப்பா நான்தான். இந்த உலகத்தின் தீர்ப்புகள் உன்னை எதற்காகவும் முடக்கிவிட முடியாது. உனது எதிர்காலம் என் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஒளிமயமானதாகவும் மாறப்போகிறது. உன் விசுவாசம் கொஞ்சம் கூட குறையாமல் என்னை பற்றிக்கொள். இந்த நொடியே உனக்கான பரலோக சமாதானம் உனக்குள் இறங்குவதை நீ கண்கூடாக காண்பாய். உனது வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ இழந்த அத்தனை இழப்புகளுக்கும் ஈடாக என் கிருபையையும் மளமளவென உன்னை தேடி வரும் ஆசீர்வாதங்களையும் என் கரங்களால் நான் கட்டளையிடுகிறேன். மனிதர்களின் கணக்குகளில் நீ தோற்றுப்போனவனாக தெரியலாம். ஆனால் என் ராஜ்யத்தின் கணக்கிலோ நீ என் அன்பை பெற்ற வெற்றியாளன். என் கண்மணி, உன்னை இந்த சமூகத்தின் ஒரு முன்மாதிரியாக நிறுத்தும் வரை உன் அப்பாவாகிய நான் ஒருபோதும் ஓய்ந்து போக மாட்டேன். நீ படும் கஷ்டங்களையும் இரவிலே நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் என் பொக்கிஷ பெட்டியில் சேர்த்து வைத்திருக்கிறேன். உரிய காலத்தில் என் கிருபையை உனது கைகளில் தந்து உன்னை ஆனந்த கண்ணீர் சிந்த வைப்பேன். கலங்காதே என் செல்ல பிள்ளையே, உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்பி உன் கரங்களை என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக எழுந்து நட. உன் வெற்றி பயணம் இன்றிலிருந்து பிரகாசமாக தொடங்குகிறது.
இப்போது சொல் பிள்ளையே, உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்குவதற்கு முன்பே உன் பெயரை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேனே, நான் உன்னை நடுவழியில் விட்டுவிடுவேனா? உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை நீ பார்ப்பதற்கு இன்னும் சில அடிகள் மட்டுமே பாக்கியிருக்கிறது. ஆனால் அதற்குள் நீ சோர்ந்து போய் முழங்காலிட்டு விட்டால் எப்படி? எழுந்திரு பிள்ளையே, உன் கண்ணீரை துடைத்துவிட்டு என் முகத்தைப் பார். இன்றிலிருந்து உன்னை தொட ஒருவனாலும் முடியாது. உன்னுடைய வாழ்க்கையின் உயரத்தை உன் அப்பாவாகிய நான் என் கிருபையால் மாற்றுவேன். இந்த வார்த்தை உன் ஆன்மாவை தொட்டது என்றால், உன்னுடைய இந்த அப்பாவின் வாக்கை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்காக இப்போதே உன்னுடைய கைகளை கூப்பி உன் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கும் உங்கள் பரலோக தகப்பனுக்கும் இடையே உள்ள பாச பிணைப்பை உறுதிப்படுத்தட்டும். நம்பிக்கையோடும் உறுதியோடும் ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மீதமுள்ள அற்புதத்தை என் கரங்கள் உன் வாழ்க்கையில் செய்து காட்டும். ஆமேன்.